வெல்கம் டு ஹோம்க்ரோன் ரெவல்யூஷன். இன்றைக்கி நம்ம பேஷன் ஃப்ரூட் மொஹிட்டோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க, முதல்ல அந்த செடி, அந்த பூ, இலை, அந்த பழம்லாம் எப்படி இருக்கும், எப்படி நம்ம அந்த பேஷன் ஃப்ரூட் மொஹிட்டோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதோட பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் வந்து பூக்கும். அதோட வாசனை, பூக்கும்போது அதோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக வரும். அதோட அந்த ஃப்ளவரும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இருக்கிற காய் வந்து ரொம்ப ஈஸியாக பெருசாகிடும். ஆனால் பழுக்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கும். இது வந்து பழுத்து தானாகவே வந்து விழணும். அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பாகவும் அப்புறம் வந்து புளிப்பு கலந்த டேஸ்ட்டில் தான் வந்து இது இருக்கும். நீங்கள் வந்து காயாகவே இருக்கும்போது பறிச்சிட்டிங்கன்னா, இல்லை விழாத்துக்கு முன்னாடியே பறிச்சிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ நம்ம சிலது பழுத்து விழுந்திருக்கு, சிலது நல்லா பழுத்து இருக்குது. 2-3 நாளில் விழக்கூடியதை நம்ம வந்து பறிச்சிக்கலாம். இப்போ ஒரு 4-5 பழம் கிடச்சிருக்கு. நான் வந்து ஒரு 3 பழத்தை வச்சு இந்த பேஷன் ஃப்ரூட் மொஹிட்டோ எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல வந்து ஒரு 3 பழம் எடுத்துன்னு இருக்கேன். அப்புறம் ஒரு லெமன், அதை வந்து சீட்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் புதினா, ஒரு 2-3 ஸ்லைஸ் எலுமிச்சப்பழம், சர்க்கரை. இப்போ அதில் இருக்க பேஷன் ஃப்ரூட்டில் இருக்கிற அந்த பல்பெல்லாம் வந்து எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இந்த பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோடு இல்லாமல் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து, அப்புறம் வந்து நார்ச்சத்து இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பழம் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. இந்த தோலெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கூட நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி காய வச்சுட்டு டீ கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை அந்த ஜாம் எதனா செய்யும்போது கூட நம்ம அந்த கலருக்காக இதை போட்டுக்கலாம். இதில் இருக்க அந்த விட்டமின் ஏ, சி எல்லாமே வந்து அந்த தோல்லையும் இருக்குது. ஸோ நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதினா, அப்புறம் 2 ஸ்லைஸ் எலுமிச்சப்பழம் போட்டு 1 ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். ஒரு ஸ்லைஸை வந்து டெக்கரேஷனுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த இடிச்சிட்டு இருக்கிறதுல நம்ம வந்து தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த குட்டி உரல்லையே வந்து அந்த பேஷன் ஃப்ரூட் பல்ப்பையும் போட்டு லைட்டாக வந்து சுற்றி அந்த இதில் குழவியில் வந்து சுற்றிக்கலாம். இடிக்கக்கூடாது, இடித்தா அந்த கொட்டையெல்லாம் வந்து உடஞ்சிக்கும். ஜஸ்ட் அதில் இருக்க ஜெல்லியை ரிமூவ் பண்ணுறதுக்காக அதை ஒரு ஷேக் மாதிரி கொடுத்துட்டு இப்போ அதில் தண்ணி ஊற்றி அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி ஒரு ஷேக் கொடுத்து அந்த ஜெல்லியெல்லாம் சுற்றி இருக்க சீட்ஸை சுற்றி இருக்கிற ஜெல்லெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு கூட குடிக்கலாம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக வரும். இது வந்து நான் என்னோடய சன்னுக்கு கொடுக்கறதுனால நான் வந்து அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். தேவைன்னா ஹனி சேர்த்துக்கோங்க. நான் இதில் இருக்கிற 1 ஸ்பூன் போட்டிருக்க சுகரே வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பழமும் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், லைட்டாக வந்து புளிப்பாகவும் இருக்கும். கூட வந்து லெமன் சேர்த்துருக்கேன் அந்த ஸ்மெல்க்காக. கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டு கொஞ்சம் பேஷன் ஃப்ரூட் சீட்ஸ் எல்லாம் மேலே வந்து டெக்கரேட் பண்ணி கொஞ்சம் புதினாவும் வச்சுட்டு லெமன் ஸ்லைஸ் அதுவும் டெக்கரேஷனுக்கு வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ ரொம்ப 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 டேஸ்டான பேஷன் ஃப்ரூட் மொஹிட்டோ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.